Hello everyone, welcome to our channel Natural Blossoms. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்க 6th யூனிட் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில 4th எக்ஸசைஸ் 6.4ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் சம் போட்டிருக்கோம். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ரெஃபர் பண்ணி பாருங்க. தென் செகண்ட் சம் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. Show that 4x square plus 4xy plus y square minus 6x minus 3y plus 4 equal to 0 represents a pair of parallel lines. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது எனக்கு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது பேர் ஆஃப் பேரலல் லைனை எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ்னா எனக்கான கண்டிஷன் தெரியணும். அதாவது h ஸ்கொயர் மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஈக்குவேஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஜென்ரல் ஈக்குவேஷனை நான் இது கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன், ஸோ நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் அது ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2gx plus 2fy plus c equal to 0. So இதை நம்ம given equation கூட கம்பேர் பண்ண போறோம். Comparing to given equation. So given equation நமக்கு என்ன, 4x square plus 4xy plus y square minus 6x minus 3y minus 4 equal to 0. So just நம்ம என்ன பண்ண போறோம், அந்த வேரியபிள் பக்கத்துல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூ எழுத போறோம். So x ஸ்கொயர் பக்கத்துல a இருக்கா, அப்போ a ஓட வேல்யூ என்னது 4, a is equal to 4. then b is equal to y ஸ்கொயர் பக்கத்துல இருக்கிற வேரியபிள் எனக்கு b, அப்போ b is equal to 1. then xy and 2 பக்கத்துல இருக்கு எனக்கு h, அப்போ எனக்கு 4 இருக்கு. அதாவது 2h is equal to 4, then h is equal to 4 by 2. அப்படின்னா h is equal to 2. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வேரியபிள் இது கூட ஈக்குவேட் பண்றோம். அப்போ எனக்கு h ஓட வேல்யூ எனக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ சிமிலரா ஒவ்வொரு வேரியபிள் இந்த 2gx 2fx எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த வேல்யூவை 2 ஓட டிவைட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ எனக்கு then g is equal to minus 6 இருக்கு. அப்போ minus 6 divided by 2 is equal to minus 3. then f is equal to 2f is equal to minus 3. அப்போ f is equal to minus 3 by 2. then the constant value c is equal to minus 4. நம்ம என்ன பண்ணோம், ஜெனரல் ஈக்குவேஷனையும் given ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், condition for a straight line, condition for a pair of parallel lines. So எனக்கு ஒரு pair of parallel lines வரதுக்கான கண்டிஷன் அது h ஸ்கொயர் minus ab equal to 0. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் எனக்கு pair of parallel lines இருக்கணும்னா h ஸ்கொயர் minus ab equal to 0 என்ற கண்டிஷனை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் இருக்கு இல்லையா, h a b ஐ நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். therefore h என்னது 2, அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் a ஓட வேல்யூ என்னது 4 into b ஓட வேல்யூ என்னது 1 which is equal to 0. அப்போ 2 ஸ்கொயர் என்ன பண்ணுவோம் 4 minus 4 into 1 4 equal to 0. therefore 0 is equal to 0. hence it is proved. அதாவது நம்ம என்ன சொன்னாங்க, show that சொன்னாங்க. அப்போ 0 equal to 0 வரதுல the given equation represents a pair of parallel lines அப்படினு நீங்க எழுதி முடிச்சிடலாம். சோ இதுல இருந்து என்ன பண்ணணும், இது வரைக்கும் எழுதி prove அப்படின்னு நீங்க கீழே எழுதிக்கலாம். 4x square plus 4xy plus y square minus 6x minus 3y minus 4 equal to 0 represents a pair of parallel lines அப்படின்னு லாஸ்ட் ஒரு லைன் எழுதி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது சம்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் அதிகமாக இருக்கு, உடனே வீடியோ போடணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.